ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வாரத்தோட கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் பாக்குறதா இந்த வீடியோவா இருக்க போது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு ஒரு மேசிவ் அப்டேட், அதாவது ஒரு குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. என்ன இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ இன்ஜுரியில போனதுனால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாரு. அது ஆயுஷ் மாத்திரை தானப்பா, வேற யாரும் வந்துட்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னொரு பிக் நியூஸ் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ டு ஸ்டார்ட் வித் எஸ்டர்டேஸ் மேட்ச் எஸ்ஆர்எச் வர்சஸ் எம்ஐ. நம்ம வந்து ஒரு மேட்ச் ப்ரிவியூ போட்டிருந்தோம். என்னென்ன நடக்க போகுது, ஸ்டாட்டிஸ்டிக்கலா ரேங்க் கடையில் என்ன ரெக்கார்ட்ஸ், பேட்ஸ்மேன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பவுலர்ஸ் யார் நல்லா போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது வந்து சில விஷயங்கள் கரெக்டா வந்துச்சு, சில விஷயங்கள் சரியா போகல. பரத் சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேசிங் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. அது நடந்துருச்சு. பட் நான் எஸ்ஆர்எச்னு சொல்லியிருந்தேன் பர்சனலா. அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஊத்திக்கிச்சு. ரோஹித் சர்மா வந்து ப்ரீவியஸா லாஸ்ட் சீசன்ல வந்து 2 வாட்டி வந்து ரைட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அந்த 2 வாட்டியுமே வந்து பேட் கமின்ஸ் கிட்ட வந்து அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த வாட்டி பேட் கமின்ஸ் கிட்ட பார்த்து இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம தலைவர் வந்து ஒரு சப்ப பால், அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் அது ஒரு பாலே கிடையாது. தூக்கி டிராவிஸ் ஹெட் கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா தலைவர் கொடுத்தாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன் 26 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட் இட்ஸ் ப்ரோக்ரஷன். 0ல ஆரம்பிச்சு 5, 19, 26ன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நாளுக்கு நாள் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்ல எப்படி இருக்கும் என்று அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ரோஹித் சர்மா ஃபேன். சோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஃபுல் டாஸ் பால்ல நிறைய அவுட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தலைவன் வந்து ஃபுல் டாஸ் பால்ல தன்னோட விக்கெட்டை வந்து அப்படியே கிஃப்ட் பண்ணாரு. அது 1 ரன்க்கு வின் இருக்கும்போது அது ஷாட் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ரன் ஒரு ஓவர் இழுத்து அடிச்சு வேற சிஎஸ்கே கூட வந்து சிஎஸ்கே ரன் கிட்ட கொண்டு வந்தாங்க. அது சீக்கிரம் அடிச்சிருந்தாலாச்சு ஒரு மார்ஜின் டிஃபரன்ஸ்ல வந்து சிஎஸ்கே இருந்திருப்பாங்க. நாங்க 9th வந்திருப்போம் நீங்க சீக்கிரம் அடிச்சிருந்தீங்கன்னா. இப்போ வந்து அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சோ 2 பேருமே வந்து இதுக்கப்புறம் ரன் ரேட்லாம் கிடையாது. ஒழுங்கா மேட்ச் ஜெயிங்க, அவ்வளவுதான். 2 பேரும் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து சேருங்க. அதுப்பு தெரியுது ப்ரோ. 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐஎஸ்ஆர்எஸ் மேட்ச் நடந்துச்சு நேத்து. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் சண்டே நடக்குது. அதுக்கப்புறம் வென்ஸ்டே வந்து எஸ்ஆர்எச்க்கும் மும்பைக்கும் திரும்ப ஒரு மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் ஆடுறாங்க. இந்த 4 மேட்ச்ல தெரிஞ்சு போயிடும். 2 டீம் வந்து கண்டிப்பா எலிமினேட் ஆயிடுவாங்க அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஸோ இப்போதைக்கு முன்னிலையில இருக்கோம் மும்பை இந்தியன்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் கொஞ்சம் மேல போறதுக்கு. மித்த நம்ம பங்காளிங்க எஸ்ஆர்எச் பங்காளி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சிஎஸ்கே பங்காளி எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு சண்டே அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வில் ஜாக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவர் தேவையில்ல டீமுக்கு, பேட்டிங் பெருசா ஆறுது இல்ல, அவர் ஆஃப் ஸ்பின்னர், அவர் பல்ல வந்து ரமந்தீரை போட்டு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து தலைவர் நேற்று மெயின் 2 விக்கெட்டை வந்து எடுத்து நம்மள வந்து மூஞ்சிலே கரிய பூசிட்டாரு. வில் ஜாக்ஸுமே வந்து டீசெண்டா பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த ஸ்கோர் கரெக்டா ஆடி பவுலிங் சூப்பரா போட்டு கொடுத்து டீமை வந்து நல்லா ஜெயிக்க வச்சு மேன் ஆஃப் த மேட்சே வாங்கி கொடுத்துட்டாரு. நாங்க டீம்ல இருக்கக்கூடாது, பவுலிங் போட தேவையில்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நல்லா விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் ஆடி கொடுத்துறாரு. வாழ்த்துக்கள். நேத்தி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, அது நார்மல் ரூல் தான். என்னன்னா ரிக்கில்டன் வந்து ஜீசன் அன்சாரி ஓவர்ல ஸ்டெம்பிங் ஆயிருப்பாரு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் விட்டு வெளியே போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்னு சொல்லிட்டு. அங்க இருந்து 4th அம்பையர் வந்து ஸ்டாப் பண்ணுவாரு, இருங்கவா இப்போ அதிக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 3rd அம்பையர் செக் பண்ணும்போது கிளாசன் வந்து கிளவுஸ் எடுத்துட்டு முன்னாடி வந்துட்டாரு, ஆஸ் அ கீப்பரா என்க்ரோச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் கொடுப்பாங்க. இது நார்மல் தான். நம்ம வந்து ஆக்சுவலி இதுலயுமே பார்த்தோம்ல, நம்ம ILT20 ஃபைனல்ஸ்லயுமே அசாம் கான் அதை பண்ணாரு ரோமன் பவலுக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லி பெரிய கேம் சேஞ்சரா இருந்துச்சு நம்ம பார்த்திருந்தோம் வீக்லிபீடியால. அதே மாதிரிதான் இது ஒரு நார்மல் தான். இதனடா கான்ட்ரவர்சி அப்படின்னா அது இங்க இல்ல கான்ட்ரவர்சி. ட்விட்டர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி என்ன போட்டிருந்தாருன்னா, இது வந்து அன்ஃபேர் அகைன்ஸ்ட் பவுலர்ஸ், கீப்பர் பண்ற தப்புக்கு நீங்க பவுலர் எங்க பனிஷ் பண்றீங்க, அது வந்து டெட் பால்னு சொன்னா ஓகே லாஜிக்கலா இருக்கு, நோ பால்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. இவர் இப்படி போட்டிருந்தாரு ட்வீட். இதுக்கு பீடாக் ஐயா வந்து எப்படி ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப 1 ball 6 to win இருக்கு, ஒரு பேட்டர் தூக்கி 6 அடிக்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்ப வந்து கீப்பர் இதே மாதிரி என்க்ரோச் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்ப டெட் பால்னு சொல்லி அந்த பாலை திருப்பி போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஒரு கீப்பர் என்னதான் தப்பு பண்ணாலுமே அது ஒரு டீமா வந்து பேர் பண்ணிக்கணும், பவுலருமே பேர் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ல அதான் சொல்லியிருப்பாரு. அது கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாரு எங்களுக்கு வந்து தெரியல, ஏன்னா 6 அடிச்சு அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது அவர் கேட்டிருந்த விதம் ஓகே, பட் அந்த எக்ஸாம்பிள் தப்பு அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் பாத்துக்கலாம். அவர் ட்விட்டர்லயே போட்டு கலாய்க்கிறாங்க, அவர் நிறைய கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலி பீடாக் ரீசெண்டா அவர் வந்து பேசுறதுமே, அவர் ரீசெண்டா இந்த எஸ்ஆர்எச் ப்ரிவியூலுமே அவர் சேனல்ல வந்து எஸ்ஆர்எச் கெட்ச் கொடுத்திருந்தாரு, அஸ்வின் சேனல்ல போயிட்டு எம்ஐ கெட்ச் கொடுத்திருந்தாரு, எம்ஐ ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அது நிறைய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பீடாக் சார். இட்ஸ் பீன் டஃப் டைம் ஃபார் ஹிம் பர்சனலி. இவ்வளவு ஹேட்டட் தேவையில்லை இந்த மனுஷனுக்கு. ஆனா கொஞ்சம் அப்பப்போ
மாத்தி மாத்தி பேசி அவரும் கொஞ்சம் ஆமா. அடி அவரும் வாங்கிடுறாரு. கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அவரும் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அவரும் ரொம்ப அங்கங்க அவரு வாய் விட்டு சேஃபா அவரு சேஃபா இருக்காமலையா ஐயோ! தம்பி? சாரிப்பா. அவரு அவரு சேஃபா தான் சேஃபா இருப்பாரு எப்பவுமே. இருக்காமலையா? அப்பப்ப நடக்கதானே செய்யும். அதுக்கு வந்து மக்கள் வந்து பேஷ் பண்ணிடுறாங்க அவர் போட்டு அப்பப்பயே. இவர் பேசினாலே இப்ப தப்புன்ற மாரி ஆயிருச்சு நெறைய ஆமா. இடத்துல. சரி இந்த மும்பை எஸ்ஆர்எஸ் மேட்ச விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச பத்தி பேசலாம். டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்ஃபாக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர் ஓவர் வருதுங்க ஐபிஎல்ல. ஆஃப்டர் 4 இயர்ஸ் சூப்பர் ஓவர் நடக்குது ஐபிஎல்ல. ஒரு செம்மையான ஒரு மேட்ச். எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி டெல்லி மேட்ச் டெல்லியில ஃபெரோசா கோட்ல நடக்குது. சாரி அடிக்க வருவாங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடக்குது அப்படின்றப்போ ஒரு 200, 220 வந்து பாஸ் ஸ்கோர் இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப பிச் ஸ்லோவா தான் இருந்துச்சு. 187 டிஃபெண்ட் பண்ற மாதிரி சூப்பரா பவுலிங்கும் போட்டாங்க. ராஜஸ்தான் டாமினேட்டிங் என்டையர் மேட்ச். அப்புறம் தான் கடைசியில வந்தா சாமி அவன் அப்படின்ற மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு சூப்பரான டெத் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். எக்கச்சக்க ரிவர்ஸ் ஸ்விங்கிங். அதுவும் அந்த நிதிஷ் ராணாக்கு ஒரு போட்டு பாருங்க பால் அதாவது அன்பிளேயபிள். அதே மாதிரி ஒரு 7 பால் அடுத்தடுத்து சுருன்னு யாருக்கரா சொருனாரு செம்மையா மிச்சல் ஸ்டார்க்கு. சூப்பர் ஓவர்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாருன்னு வச்சுக்கோமே. அப்பார்ட் ஃப்ரம் நோ பால் 4 ஒன்று போகும். அது தவிர டீசெண்டா பவுலிங் போட்டிருப்பாரு. சூப்பர் ஓவர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு வழியா ஜெயிச்சுட்டாங்க. அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து மோஸ்ட் டைடு கேம்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் சூப்பர் ஓவர் வின்ஸ்லயுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. ஸோ சூப்பர் ஓவர்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ஓகே 5 கேம்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடி இருக்காங்க. மோஸ்ட் சூப்பர் ஓவர்ஸ். அதுல 4 வின்ஸ் நினைக்கிறேன் அவங்க சூப்பர் ஓவர்ஸ்ல. உண்மையில சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வச்சுக்கோங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. சரி ஓகே நம்ம மிச்சல் ஸ்டார்க் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. மிச்சல் ஸ்டார்க் அந்த டெத் ஓவர்ஸ்ல போட்டதும் சரி சூப்பர் ஓவர்ல போட்டதும் சரி இதை பார்த்துட்டு புவனேஸ்வர் குமார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து சலைவா பேனை நான் மறந்தே போயிட்டேங்க. அது ரிவோக் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் யூஸே பண்றதுல சலைவாவை. ஸ்டார்க் அந்த ரிவர்சிங் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது ஆமால இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படா இவருக்கு மட்டும் ஆகுது நான் யோசிக்கிறப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மேபி நான் ஃபியூச்சர்ல நானும் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ரொம்ப சீக்கிரம். ஆமா அட்லீஸ்ட் பாவீங்களா இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்பயாச்சும் கண்டுபிடிச்சாரு. பட் ஓகே நல்லா போச்சு சூப்பர் ஓவர். அந்த சிம்ரன் நெட்மயர் செஞ்சு விட்டாரு ராஜஸ்தான சிங்கிள் ஹேண்டடா. ஒரு 2 ரன் அவுட்டுகளை போட்டு பயங்கரமா ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒண்ணு பண்ணி விட்டாரு சூப்பர் ஓவர்ல. சும்மா நின்று இருந்தாலே ஒரு 15-16 ரன் பாத்துருக்கலாம். தலைவன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்ல. ஓடுறேன்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபுல்லா ஓடிதான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கு சூப்பர் ஓவர் ஃபுல்லா ஓடுறது அந்த மாதிரி தலையை ஓடிட்டே இருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் சப்ப வந்து சூப்பர் ஓவர்ல இறக்குனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதாவது எஸ் டூபே ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வரலாற்றிலேயே வந்து எஸ் டூபே வந்து ஃபீல்டிங்காக இவர் இம்பாக்ட் சப்பா இறக்கிருக்காங்க. நீங்க சிவம் டூபே சொல்லல, சுபம் டூபே நாங்க சொன்னோம். எங்களுக்கு போய் பார்க்கும்போது டூபேவா ஃபீல்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டோம். ஆனா யாருக்கு பதில் வந்தாரு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிவம் டூபே வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நம்ம திங்ஸ் நான் தான் வந்து வெளில உட்காந்துட்டு ஜாலியா கால் நீட்டிட்டு இப்படி உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு மேட்ச. தலைவன் வந்து இருக்கிறதே 12 ரன் தான். கொஞ்சம் ரன் விட வேணாம்னு சொல்லிட்டு தலைவனை உட்கார வச்சிட்டாங்க போல. சோ எஸ் சுவம் டூபே வந்து ஃபீல்டிங் பண்ணாரு இம்பாக்ட் சப்பா. இந்த ஐபிஎல் எப்படி ஒரு லவ் ஸ்டோரி டிராவிஸ் டு ரோஹித் சர்மாக்கும் நம்ம வந்து நிறைய எதிர்பார்த்தோம் அந்த மூமெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டீமுக்குள்ளேயே ஒரு லவ் ஸ்டோரி உண்டாயிருக்கு. டிசில வந்து நம்ம கேஎல் ராகுலுக்கும் ஸ்டப்ஸுக்கும் ஸ்டப்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு அந்த கிருஷ்ண ராணா கேட்ச் ஒன்று டிராப் பண்ணிட்டு அவர் சொல்லியிருப்பாரு நான் வந்து ஃபுல்லா அப்செட் ஆயிட்டேங்க. எனக்கு வந்து ஃபீல்டிங் வந்து பண்றதுக்கே ஒரு மைண்ட் இல்லாத மாதிரி இருந்தேன் நானு. அப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து என்கிட்ட பேசி வாழ்க்கையில சகஜம் இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஎல் ராகுல் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு போல. அதுல ஒரு நல்ல இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சு போல. அண்ட் ராஜஸ்தான் கூட சூப்பர் ஓவர் விளையாடுறதுக்கு வந்து கேஎல் ராகுல் வந்து ஸ்டப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாரு. சோ அப்போ வந்து ஸ்டப்ஸுக்கு வந்து அதேதான் மூமெண்ட் வந்துருச்சு போல. நாங்க இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அது முடியல. அப்ப ஸ்டப்ஸோட அப்பா அவன் சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து கேஎல் ராகுல் ரொம்ப பிடிக்கும். ஒரு பேட்டிங் ஸ்டைல ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சொல்லுவாரு ஐ வாண்ட் டு பிகம் லைக் கேஎல் ராகுல்ன்ற மாதிரி ஸ்டப்ஸோட அப்பாவுமே அவன் சொல்லியிருக்காரு. சோ எங்களுக்கு அப்ப புரியல இப்ப புரியுது. ஃபேமிலியா வந்து அவங்க கிராட்டிடியூட் வந்து கேஎல் ராகுல் வந்து தெரிவிக்கிறாங்க. சரி இதுதான் ஒரு த்ரில்லரான மேட்சான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் த்ரில்லர் தான். இந்த ஆக்சுவலி அந்த வீக்லயே ஒரு 3-4 மேட்ச் தொடர்ந்து செம்ம த்ரில்லரா போயிட்டு இருந்துச்சுங்க. அதுலயும் இந்த ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா பஞ்சாப் வெர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச் சொல்லும் போதே ஆக்சுவலி நாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோங்க. வரிசையா போன வீக் ஒரு 6 மேட்ச் தொடர்ந்து தப்பா இருந்துச்சு. அதனால ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தோம். இப்போ அடுத்த 6 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் நான் கரெக்டா சொல்லிட்டோம். அந்த மேட்ச்ல ஸ்பெசிபிக்கா நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே கமெண்ட்ஸ்ல அந்த ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன தம்பி இப்பயும் ஊத்திக்கிச்சா நீ திரும்ப பிரேக் அடி சிவாஜி அப்படின்னு பேசியிருந்தாங்க. இருங்க பாய் மேட்ச் இன்னும் முடியல அப்படின்ட்டு ரிப்ளையும் பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரியே எப்படின்னு தெரியலங்க 113 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுல டிஃபெண்ட் பண்ணது கூட பிரச்சனை இல்லை. அவங்க என்னன்னா போன சீசன்ல இதே 2 டீம் ஆடினாங்க. அப்ப ஹையஸ்ட் எவர் ரன் சேஸ் வந்துச்சு. பஞ்சாப் வந்து 263 சேஸ் பண்ணாங்க இடன் கார்டன்ஸ்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 113 லோவஸ்ட் எவர் டோட்டல் டிஃபெண்டட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்ட்டு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து படைச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ரெண்டுத்துக்கும் ஆப்போனன்ட் வந்து கேகேஆர் தான். இவங்க 2 பேரும் விளையாடுனாலே ஃபன்னா இருக்கும் போல. அண்ட் அதுலயும் ஐயர் மாம்ஸ் அட பாயிண்ட் டு ப்ரூவ்ன்ற மாதிரி அவர் போன வருஷம் கொல்கத்தா கேப்டனா இருந்தாரு. இந்த வருஷம் 30 மில்லியன் கேட்டாரு. கொடுக்க முடியாது 30 கோடிலாம். நீ ஆக்ஷனுக்கே போன துரத்தி விட்ட ஒரு டீம் அந்த டீம் அகைன்ஸ்டா ப்ரூவ் பண்ணுட்டு கேப்டன்சியை வச்சு மட்டுமே ஜெயிச்சாங்க. அப்கோர்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு பவுலர்ஸ் இல்லன்னு சொல்ல. பட் அந்த கேப்டன்சி
அந்த வின்னிங் மென்டாலிட்டி பாண்டிங்குமே சொல்லியிருப்பாரு. நாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலி நாங்க தோத்துட்டோம்னு நினைச்சோம். ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருந்தாரு. டிஃபெண்ட் பண்ணலாம். பிட்ச்ல இருக்கு சம்திங் ஃபார் த பவுலர்ஸ்ன்ற மாதிரி ஒரு அடில்ல சொன்னாரு ஸ்ரேயஸ் ஐயர்ன்ற மாதிரி. அவர் பேட்ஸ்மேன் மேல அவங்க நம்பிக்கை போன மேட்ச் போன அதுதான் நீங்க வந்து பஞ்சாப் பவுலர்ஸ் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, கொல்கத்தா பேட்டர்ஸ் மேல அவருக்கு பேட்ஸ்மேன் மேல நம்பிக்கை. ஹை டோட்டலும் அடிச்சாங்க, இந்த மாதிரி லோ டோட்டலே டிஃபெண்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ஃபன்னியான இன்சிடென்ட் வந்து ஆண்ட்ரிக் நார்க்கியா பேட்டிங் ஆட வந்தப்போ அந்த பேட் காஜ்னு ஒன்று புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, அதுல பேட்டை சொல்லுவாங்க, பால் போட்டு செக் பண்ணுவாங்க பேட்டை. அதுல நார்க்கியாவோட பேட் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு, நீ வெளியே போ பேட்டை மாத்திட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இதே மாதிரிதான் ரியான் பராக் பேட் வந்து உள்ள போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரியான் பராக் வாங்கி என்ன இப்படி திருப்பி போட்டு அப்புறம் உள்ள போயிடுச்சு. நரேனுக்கு இது மாதிரிதான் பண்ணாங்க. நரேன் வந்து பேன் உட்காந்துட்டு இருந்தாரு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றாங்களா இந்த மாதிரி பேட் செக் பண்றது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது. இது அவுட் சைட் த கிரவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வந்து இந்த ஃபோர்த் அம்பையர் வந்து அது பெவிலியன்ல செக் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் வந்து பேட்டை மாத்திட்டு வரதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இந்த மாதிரி இப்போ ஆன் ஃபீல்ட்லயே பண்றாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன நடந்துச்சு, பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது செக் பண்ணுவாங்க. ஆமா, நடுவுல வந்து அசுதோஷ் சர்மா யாரோ அடிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு 6 அடிப்பாரு. அசுதோஷ் சர்மா பேட் வாங்கி செக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். டேய் இதெல்லாம் ஓவரா இல்ல, 6 அடிச்சா போய் பாப்பீங்களா பேட் எல்லாம்? அது தெரியல. பட் அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அபார்ட் ஃப்ரம் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இதுவும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. எஸ்ஆர்ஹெச் என்னதான் நம்ம மும்பை கிட்ட படுதோல்வி அடைஞ்சது பார்த்தாலுமே அதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிட்ட வந்து ஒரு பேங்கர் ஆஃப் மேட்சை விளையாடி 200+ டார்கெட் ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. நோட்டபிளி நம்ம விஜய் சங்கரோட தம்பி அஜய் சங்கர் மாதிரி அபிஷேக் சர்மா விஜய் சங்கர் மாதிரியே பல வாழ்வு பெற்று பல்லாண்டு வாழ்கின்ற மாதிரி விஜய் சங்கரோட கம்பேர் பண்ணாத சாமி, அவர் சாகாவரம் பெற்றவர். அவ்வளவு இல்ல. ஆனா வந்து ஒரு 2 லைஃப் வாங்கி ஒரு 140 ரன்ஸ் 145 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் த ஹையஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி பிரெண்டன் மெக்கலும் கெயில் இருப்பாங்க, நமக்கு தெரியும். தேர் ஃபாரின் பேட்ஸ்மேன். இவர் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன். அந்த இந்தியன் பேட்ஸ்மேன்ல இருக்கிற ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து இவர் தான் வச்சிருக்காரு, அபிஷேக் சர்மா. நல்ல நாக்கு, பெரட்டி எடுத்தாரு. நீங்க பேட்டுக்கு போட்டாலே அடிப்பேன்ற மாதிரி சுத்தி வச்சிருந்தாரு. நல்ல நாக்கு அது. அதுதான் இன்னுமே சர்ப்ரைசிங். அவங்க 245 டிஃபெண்ட் பண்ணாம அப்படி ரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த மேட்சே 130 டிஃபெண்ட் பண்றாங்க. டேய் யாரா ஆடுறீங்களா இந்த எக்ஸ்ட்ரீம். முன்னாடி இவங்க பஞ்சாப் பவுலர் மேல நம்பிக்கை இல்ல, கேகேஆர் பேட்ஸ்மேன் மேல நம்பிக்கை, அதனாலதான் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளிகள் போயிட்டு இருந்தாலுமே SRH is the second team to chase 200 runs in IPL-ங்க இந்த IPL 2025. அதுக்கு முன்னாடி வந்து DC வந்து சேஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் செகண்ட் டீம். இப்ப நம்ம இந்த சீசன் பார்த்தோம், எல்லாரும் வந்து போன சீசன் வந்து 280 போச்சு, இந்த வாட்டி 300 போயிடும் 350 போயிடும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 200 சேஸ் பண்றதே 2வது வாட்டி தான் நடந்திருக்கு. 32 மேட்ச் நடந்துருச்சுங்க. இப்பதான் வந்து செகண்ட் வாட்டி சேஸ் பண்றாங்க. இதுல அந்த சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த வாட்டி கொண்டு வந்தாங்களா, இந்த வாட்டி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 2வது பால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சா இருக்கட்டும், வைடு நோ பால் பாக்குற அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா பாக்குற அந்த மெக்கானிசம்ஸா இருக்கட்டும், சலைவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்குல்ல. பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குல்ல. ஆமா, நீங்க போன வருஷம் இம்பாக்ட் சப்ன்ற அந்த ஒரு ரூலை வந்து வச்சு மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. பட் இவ்வளோ அது நெகேட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது பெருசா பேசப்படலனாலும் இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு இந்த ஐபிஎல்ல. சொல்லி ஆகும். தெரியுது அந்த டிஃபரன்ஸ், ஸ்கோர்ஸ்ல தெரியுது டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் வந்து 260 போச்சு. அதுக்கப்புறம் பெருசா எந்த மேட்ச்மே அவ்வளவு பெரிய ஸ்கோர்லாம் போல. 220 பஞ்சாப் அடிச்சாங்க, அவ்வளவுதான் போச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. அதுவும் ஹைதராபாத்ல மட்டும் போகுது 240 215 போகுது. மீதி கிரவுண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு இல்லைங்க. நம்ம எப்படி இந்த பஞ்சாப் கொல்கத்தா மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் என்கவுண்டரா பார்த்தோமோ, அதுக்கு முன்னாடி நடந்த மும்பை வர்சஸ் டெல்லி மேட்ச் மாதிரி க்ளோஸ் என்கவுண்டர் தான். அந்த மேட்சை விடுங்க, அந்த மேட்ச் வந்து நிறைய ரன் அவுட்ல ஜெயிச்சாங்க. மும்பை இந்தியன் சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. நல்லா க்ரூசிங்கா இருந்த டெல்லி கடைசியில வந்து தோத்துட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. பட் அது விட்டுருவோமே, அந்த மேட்சை பத்தி பேச வேணாம். ஸ்பெசிஃபிக்கா நடந்த ஒரு பிளேயர் ஆஃப்டர் லாங் டைம் இஸ் பிளேயிங் இன் ஐபிஎல், கம்பேக் நாயர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ரொம்ப நாள் முன்னாடி, ப்ளீஸ் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் ஃபைனல் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சம்திங் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி சான்ஸும் கொடுத்தாங்க. வந்த மேட்ச்லயே ஒரு 80 ரன்ஸ், அதுவும் சும்மா கிடையாதுங்க. ஜஸ்பிரிட் பும்ரா அந்த பிரைம் இந்தியன் பவுலரை வந்து டேக் ஆன் பண்ணாரு. நார்மலா டேக் ஆன் பண்ணல, போட்டு இஷ்டத்துக்கு விளாசினாரு. அண்ட் அந்த மேட்சை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தட் இஸ் நாட் ஈஸியஸ்ட் பிட்ச் டு பேட் ஆன். அது நார்மல் பெரசாகோட்ல பிட்ச் கிடையாது, சரி நார்மல் அருண்ஜேட்லி பிட்ச் கிடையாது. அவர் வந்து நல்லா ஆடினாரு உண்மையிலேயே. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பும்ரா ஓவர் அடிக்கும் போது அவர் வந்து கேம்ல டேக் ஆன் பண்ணாரு. ஓகே, கேம்ல மட்டும் இல்லாம ஒரு சின்ன வாக்குவாதமும் போச்சு 2 பேருக்கு நடுவில். தெரியாம அவர் வந்து இடிச்சிட்டாரு. கருணாயர் வந்து பும்ரா இடிச்சதுனால 2 பேருக்குள்ள சின்ன ஒரு வாய்க்கா தகராறு போச்சு. அதை நம்ம பார்த்தோம். ஹர்திக் பாண்டியா கூட நல்லா வந்து பீஸ் மேக்கரா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா அங்க இருந்து கருணாயர் வந்து மிமிக் பண்ணாரு, சிரிச்சிட்டு இருந்தாரு. ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. பட் எல்லாமே என்ன வேணா சொன்னாலுமே கருணாயர் அப்புறமே அதை கிளாரிஃபை பண்ணாரு. எனக்கு பும்ரா ரொம்ப பிடிக்கும், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் சோ மச். அது அவர் மேல தப்பு இல்ல, ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் மொமெண்ட் தான், அது கேம்ல நடக்கதான் செய்யும், அது வந்து பெருசாலாம் இல்ல, ஸ்டில் ஹேவ் தட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஓவர் ஈச் அதர்ன்ற மாதிரி சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணி முடிச்சிட்டாரு. பட் கருணாயர் கம்பேக் கர்நாடகா நாயர் நல்லா விளையாடி ஒரு வழியா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு.
சோ அடுத்த இதனால வந்து மேட்ச்ல டக்குன்னு அவரு ரன் அவுட் ஆயிட்டாரு பாவம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. சோ ஆமா. இது மாதிரி இவரு கேட்டிருந்தாருல, கிவ் மீ ஒன் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிட்ட கேட்டிருந்தாரு. அது மாதிரி தீபக் கூட வந்து கேட்டிருந்தாராமே சிஎஸ்கே கிட்ட, கிவ் மீ ஒன் ஃபைனல் சான்ஸ். நீ ஓடி போயிடு. அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்கடா. கொடுத்த சான்ஸ் வரைக்கும் போறோம். நல்லா போயிட்டு இருக்கு. கருண் நாயருக்கு நல்லா போலடா, எங்களுக்கு நல்லா போல. உங்களுக்கு நல்லா போகடா, போங்கடா. கருண் நாயருக்கு இனிமேட் எல்லாம் நல்லா போகும்னு சொல்லிட்டு நம்புறோம். இந்தியா டெஸ்ட் ஆர் ஸ்குவாட்ல எடுக்க போறதா நியூமர்ஸ் போயிட்டு இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். தோனி finishes off in style. தலா வந்து 6 வருஷம் கழிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அண்ட் he becomes the captain to get the most man of the matches in IPL ever அப்படின்னு சொல்லிட்டு 18 man of the matches வாங்கியிருக்காரு. இட்ஸ் the most by any captain in IPL seasons. நல்ல ஒரு ரெக்கார்டு. இஸ் the oldest cricketer to get a man of the match in IPL அப்படின்ற இன்னொரு ரெக்கார்டு கொண்டு வந்திருக்காரு. சிஎஸ்கே ஜெயிக்க வச்சிருக்காரு 2 மேட்ச் கழிச்சு. அது ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்திருக்காரு. வந்து ரெக்கார்ட் மேல ரெக்கார்டா சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா இருக்குமோ? விஜய் சங்கர் வந்து நல்லா ஆடுவாரு அடுத்த மேட்ச் அப்படின்னு நீ கேட்க ஏன் விஜய் சங்கருக்கே வர எனக்கு புரியல. எனக்கு அவர் பாட்டு செவடு ப்ரோ. சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. ஓரளவுக்கு மட்டும் தான் ப்ரோ. எனக்கு வந்து சிஎஸ்கே சொன்னாலே விஜய் சங்கர் தாங்க வராரு. விஜய் சங்கர் தாங்க நிறைய ரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருப்பா. எப்படி நீங்க ஹவு கேன் யூ கீப் விஜய் சங்கர் அவுட் ஆஃப் சிஎஸ்கே? இல்ல சிஎஸ்கே வச்சு சரி ஓகே விட்டு தொலை அடுத்து போ. விஜய் சங்கர் வந்து எப்படி ஆடணுங்க அடுத்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 150 160 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஒரு 50-60 ரன் அடிச்சு சிஎஸ்கே ஜெயிக்கலாம் கூடாதுங்க. மும்பை கூட மேட்ச் ஓட்டுங்க, ஜெயிக்கலாம் கூடாது. அவன் மும்பை இந்தியன்ஸ்க்காகவே விஜய் சங்கர் ஆடணும்னு அப்ப வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஸ்ட்ரைக் ரேட் கீக் ரேட் சொல்றதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறான். அவனுக்கு தேவை விஜய் சங்கர் ஆடணும். மீதி யாருக்கும் ஸ்ட்ரைக் போக கூடாது. அவரை வச்சு மேட்ச் வச்சு ஓட்டி ஜெயிக்கணும் மும்பை இந்தியன்ஸ். அதான் அவரோட எய்ம். Okay, as a MI fan, deep down MI fan, I crave for Vijay Shankar's another banger of innings. பாரு உண்மையிலேயே அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறாரு. எனக்கு கடைசியில உங்களை அடிச்சு அப்போ உனக்கு இருக்குடி அடுத்து வீக்லி பீரியட்ல இரு. சரி ஓகே, அவரு ஆடினா நல்ல விஷயம் தானே. நம்ம தமிழ்நாட்டு வீரர் திரும்ப ஃபார்முக்கு வந்தா சிஎஸ்கேக்கும் நல்ல விஷயம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரிக்கு போயிட்டு அடுத்து ஃபார் மை பாய் தோனின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு சர்துல் தாக்கூரை பேசி ரவி பிஸ்னாய்க்கு ஓவர் தராம சர்துல் தாக்கூர் ஓவர் கொடுத்து நானே எங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்துல் தாக்கூர் பால வாங்கி ரிசர்வ் பண்ணிட்டுமே சந்தோஷமா இருந்தேன். ஓகே சர்துல் தாக்கூர் போடுறான், அண்ணன் வந்து அடிச்சு ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபார் மை பாய்ன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி முட்டு கடா கொடுக்கலாம். பட் யா அந்த பிஸ்னாய்க்கு கொடுக்காததுக்கு சிவம் தூபே வந்து கடைசியா சொல்லியிருந்தாரு. தோனி வந்து சொல்லியிருந்தாராமா தூபேட்ட, நீ வந்து கடைசி வரைக்கும் ஆடு, நீ வந்து அடிக்கலாம் போவேனா, நீ கடைசி வரைக்கும் ஆடினாலே அவங்க பிஸ்னாய்க்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருந்தாருன்ட்டு சிவம் தூபே சொல்லியிருந்தாரு. உண்மையிலே தோனியோட சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி லைக் ஆப்போனன்ட் மைண்ட் செட்டை ப்ரெடிக்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். தோனி அதை முன்னாடி பண்ணுவார் தெரியும், பண்ணிருக்காரு இந்த தடவையும். ஒருவேளை தோனி வந்து அவர் பிஸ்னாய் வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை. எஸ்கேப்னு இல்ல மேட்டர் அதுதான். நீங்க பிஸ்னாய்க்கு கொடுத்தா ரிஸ்க்னு தெரியும். பட் நீ ஸ்ட்ரைக்ல நீ இருந்தா பிஸ்னாய்க்கு அவன் கொடுக்க மாட்டான். அதனால நீ அடிக்கவும் எல்லாம் போகாத, நீ அவுட்லாம் ஆகாத, நீ பாட்டு ஒரு எண்ட்ல இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் மாதிரி மந்த சொக்கா அவ்வளவுதான் ஜெயிச்சாச்சு. நான் மந்த சொக்கானால மந்த சொக்கான்னு நினைச்சிடாதீங்க. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சக்சஸ். ஓகே, அவங்களுக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய நீல சொக்கா ரோஹித் சர்மா கண்ணி அப்படின்ட்டு. சரி ஓகே. சிஎஸ்கேன்னு பாக்குறப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் ஐபிஎல் சீசன். சோ அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோலயே போட்டிருந்தோம். நம்ம பேசின மாதிரி தான் ஆயுஷ் மாத்ரேவை சைன் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. வெரி குட் சைனிங். மும்பை பிளேயர் தான், 17 இயர்ஸ் தான் ஆகுது. நல்ல ஒரு டேலண்ட், நிறைய ஹைப்பும் பண்றாங்க. ஆக்சுவலி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க தட் நாங்க ட்ரையல்ஸ்ல பார்த்தோம், சூப்பரா அடிச்சாரு, எங்களுக்கு அந்த இன்டென்ட் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல கொடுக்குற ஒரு பிளேயரா இருப்பாரு, நாங்க நம்பி எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ராகுல் திரிபாதிக்கு பதிலா வந்தாரு, வரமாட்டாரு, மோஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி வந்தாருன்னா அந்த இம்பாக்ட் ஸ்டார்டிங்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மும்பை பிளேயர்னால அவர் சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு. அதுதான் வான்கடே பிச்சுன்றதுனால மேபி கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சைனிங். அதாவது இன்னைக்கு மத்தியானம், ஃப்ரைடே மத்தியானம் கிட்டத்தட்ட 2:30 மணி அளவுக்கு டெவால்ட் ப்ரூவிஸ் ஸ்டோரி போட்டிருந்தாருங்க. ஃபுல் போஸ்ட் வந்து எல்லோ கலர்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அப்பவே ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு, சிஎஸ்கே ஜாயின் பண்ண போறாரு போல அப்படி அப்படின்ட்டு. நம்பிக்கைலாம் இல்ல, சரி இருந்தாலும் ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனா அவர் அந்த போஸ்ட் பண்ணி 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து அபிஷியலா ஒரு போஸ்ட் போடுறாங்க. டெவால்ட் ப்ரூவிஸ் has joined the CSK camp replacing the injured Gurjapneet Singh. It's a massive update. நம்ம வந்து அந்த சிஎஸ்கே மிடில் ஆர்டருக்கு ஒரு இன்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்துல ஃபீல்டிங்ல வந்து கேட்ச் டிராப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு சூப்பரான ஒரு சைனிங் டெவால்ட் ப்ரூவிஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. டைரக்டா he should fit into the lineup. I think he has joined the CSK camp already பேசிக்கிறாங்க. அப்படி ஒருவேளை வந்துட்டாருன்னா I think he should start against Mumbai. அண்ட் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்ரேவும் ஸ்டார்ட் பண்ணும், டெவால்ட் ப்ரூவிஸும் ஸ்டார்ட் பண்ணும். இந்த பேட்டிங் லைனப் ஆல் ஆஃப் a sudden looks very strong on paper. என்னடா உருட்டா பாருங்க, ஆல் ஆஃப் a sudden looks very strong. ஆமா, ஓகே சிவம் துபே இருக்காரு, திருப்பதி கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து ரன்ஸ் போட்டாலும் ஓகே நல்லா இருக்கும் மிடில் ஆர்டர், நான் இல்லன்னு சொல்லல. ரவீந்திராவும் அடிப்பாரு,
ஆனா திடீர்னு இந்த டீம் தான் வந்து முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்துச்சு. இப்போ ஒரு பிளேயர் இருந்தாலே ஆல் ஆஃப் அ சடன் லுக்ஸ் வெரி குட் ஆன் பேப்பர் அப்படின்ட்டு. இதே ஹாரிஸ் தான் சொல்லியிருந்தாரு போன வீக்லி பிளேயர்ல அந்த ஒரு பிளேயர் வெளியிருந்து வந்து அந்த ஹோப்ப குடுப்பாரா அந்த மாதிரி இருக்கும்ல அப்படிலாம் பேசிட்டு அது நான் ஒரு பிளேயர் வந்தா ஓகேன்னு சொன்னேன். அதுக்குன்னு இப்ப ஸ்குவாடே வந்து சூப்பரா தெரியுதுலாம் சொல்ல முடியாது. நீங்க வார்னிங் இல்ல விஜய் சங்கர் மிடில் ஓவர்ஸ்ல இப்ப நீங்க அட்டாக் விஜய் பண்ணக்கூடிய சங்கர் பிளேயர் உட்கார இல்லன்னு பேசிட்டு இருந்தோமா மிடில் ஆர்டர்ல அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர் இல்லன்னு பேசிட்டு ஓகே. இருந்தோம். பிரிவிஸ் வந்த உடனே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அந்த செக்ஷன் சொல்ல வரேன் அவ்வளவுதான். நீங்க இப்ப விஜய் சங்கர்லாம் திரும்ப ஆட வச்சீங்கன்னா பிரச்சனை தானே. அது அதுவும் கரெக்ட் பார்க்கணும். அது இல்லன்னு சொல்ல நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப இவர் ஜேமி ஓட்டன் பதிலா வருவாருன்னு வச்சுக்கோமே டீமுக்குள்ள அப்படிதான் வந்தாகணும் வரதா வேற யாருக்கு பதிலா வர முடியாது. அப்படி விஜய் சங்கர் ஆடிதான் ஆகணும். ராகுல் திரிபாதி பதிலா ஆயுஷ் மாத்திரன்னு நான் போன இதுல சொல்லியிருந்தேன். சோ அப்படி வந்தாங்கன்னா ஆன் பேப்பர் பாக்குறப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல முன்னாடி இருந்த டீமோட கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல நல்லா இருக்கு. டீம் நல்லாவே இருக்கு. ஆனா ஒத்துக்கிட்டல. ஜேமி ஓட்டனை நீங்க லூஸ் பண்ணுமா? அது ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க யோசிக்கணும். பாத்துக்கோங்க. ஆமா பாத்துக்கிறேங்க நான் சொல்றேன் பிளமிங்கிட்ட பாத்துக்கோப்பா அப்படின்ட்டு. ஓகே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேம்ப்ல இருந்து ஒரு இன்ஜுரி அப்டேட். அவங்களோட ஆடம் ஜம்பா செகண்ட் மேட்ச்ல ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. அண்ட் அதுல இருந்து அவர் இன்ஜுரியில தான் இருந்தாரு. இப்போ ஃபைனலி இஸ் பின் ரூல்ட் அவுட்னு இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அண்ட் அவருக்கு பதிலா மாற்று வீரராக ஸ்மரன் ரவிச்சந்திரன் கர்நாடகா பிளேயர் அவரை வந்து கூட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபாரின் லெக் ஸ்பின்னருக்கு பதிலா ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர். எப்படிப்பட்ட சைனிங்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல சைனிங் தான். நாங்க ஆக்சுவலி இந்த ஆயுஷ் மாத்திரை பத்தி பேசுறப்போ ஸ்மரன் ரவிச்சந்திரன் பத்தியும் பேசியிருந்தோம். மிடில் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் செம்மையா ஆடினாரு கர்நாடகாக்கு இந்த வருஷம். அண்ட் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி மேபி ஒரு 2 மேட்ச் டிராப் பண்ணலாம். ஏன்னா அவர் இந்த சீசன்ல ஃபார்ம்ல இல்ல அதான் உண்மை. போன மேட்ச்லயுமே அவருக்கு பேட்ல படல அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அவரை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அனிகேத் வர்மா எப்படி ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் வந்தாரோ அந்த மாதிரி இவரை கூட கூட்டு வரலாம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் அந்த நம்பர் 4 பொசிஷன்ல ஆட வச்சீங்கன்னா ஐ திங்க் ஹைதராபாத்துக்கு சான்சஸ் இருக்கு ரிவைவ் வாரத்துக்கு. வெரி வெரி டிஃபிகல்ட் நாட் கோன் லை பட் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸா இருக்கலாம். அந்த ஒரு நீடட் சேஞ்சா இருக்கலாம். மூணாவது லாக்கி ஃபெர்குசனுமே இன்ஜுரிங்க. அவருமே வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் தான். பாதி நேரம் bowling போட்டா பாதி நேரம் இன்ஜுரியில தாங்க இருக்காரு அவரு. நான் சொல்லி நான் முன்னாடில இருந்து அவர் பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இன்ஜுரி ஆயிடுறாரு. இந்த தடவை இன்னும் அவருக்கு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல. பட் ப்ராபபிலி இன்னும் கொஞ்சம் நாள்ல சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீக்லி இப்படியால அது யாரு என்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் இவர்களுக்கு மத்தியில பக்கத்துல நம்ம அண்ணன் ரோஹித் சர்மா பேர்ல ஒரு பவிலியன் ஒரு ஸ்டாண்டே வந்து உருவாக்குறாங்க. சோ நல்ல விஷயம். வேன்கடையில ரோஹித் சர்மா பேர்ல ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வரப்போகுது. ஒரு ஸ்டாண்ட் வந்து வரப்போகுதுன்னா வரப்போறது கிடையாது. ரீநேம் பண்றாங்க அந்த ஸ்டாண்ட. சோ நல்ல விஷயம். ரோஹித் சர்மாக்கு வந்து வேன்கடையில எக்கச்சக்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வேன்கடையில. சோ பண்ணலாம் தப்பே இல்ல. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அண்ணனை வந்து அண்ணன் அவ்வளவுதான் ஸ்டாண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டோம். அந்த ஸ்டேட்டஸ் கூட்டு போயாச்சு. தயவுசெய்து ரிட்டர்ன் மும்பை காணாத அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம் வச்சிடாதீங்க. இன்னும் 2 வருஷம் அண்ணன் ஆட விடுங்க. ஏன்பா எங்காலும் மாதிரி உங்காலையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு ஆசையா உங்களுக்கு? இப்பயே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்பயே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்குலாம் வந்து விளையாடுற வேற யாராவது இருந்தா தூக்கி போட்டிருப்பாங்க. ரோஹித் சர்மானால தான் விளையாடிட்டு இருக்காரு. திரும்ப வந்து ஃபார்முக்கு வருவாருங்க. என்ன அவர் தொடர்ந்து 2 சீசன் 3 சீசன் அப்படி தான் பரவாயில்ல. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் பாப்போமே இந்த சீசன் பாப்போம். தப்பு இல்லல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அவர் மாதிரி ஒரு கேலிபருக்கு யூ டோன்ட் ரெக்வயர் லைக் நீ சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மாக்கு ஃபார்ம்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பார். நேத்துக்கு நல்லா ப்ராமிசிங்கா ஸ்டார்ட் பண்ணாரு மச்சி. அந்த 3 6 அடிச்சப்போ ஃபைனலி நாங்க இன்னும் ப்ராமிசிங்கா தான் இருக்கும். ஆமா ஆமா கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. உங்ககிட்ட 3 ஓவர் தாண்டறதுக்கு முடியலையப்பா அப்படின்ட்டு திரும்பவும் அந்த 4வது ஓவர்ல அவுட் ஆறாரு. எதுங்க அதை பத்தி போவானா? பாஸ்ட் 18 இயர்ஸ்ல வந்து என்னதான் நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு சரிவுகள் பார்த்திருந்தாலும் அவங்களோட ஹோம் டாமினேஷன் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். சுமார் 40% வின்னிங் ரேஷியோட அவங்க ஹோம் டாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க. சோ சின்ன சாமியில இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தக்கிடுத்தோம் தான் ஆர்சிபிக்கு. ஏனே தெரியல. நல்ல கிரவுண்டு பேட்டிங்கும் நல்லா வச்சிருக்காங்க. பேட்டிங் நல்லா ஆடி ஜெயிக்க வேண்டிய டீம். அவங்க சின்ன சாமியில ஆல்வேஸ் லாக் ஆயிட்டே இருக்காங்க. இந்த சீசன் அப்படி இருக்குமா? சின்ன சாமியில ஒரு பேட் ஸ்ட்ரீக்கா இருக்குமா அப்படின்றது. ஏன்னா ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க ஆல்ரெடி. 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்க தோத்த 2 மேட்சுமே அங்கதான். மட்டும் இல்லாம அவங்க அவே மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்க அவே ரெக்கார்ட் சூப்பரா இருக்கு. ஆனா ஹோம் ரெக்கார்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றப்போ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் தட்ஸ் கன்சர்னிங் ஃபார் ஆர்சிபி. அவங்க சரி பண்ணி அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஹோம்ல ஒரு மேட்ச் இருக்கு பஞ்சாப் அகைன்ஸ்டா. சோ ப்ராபபிலி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஐ திங்க் அவங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கும். பாப்போம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களா. அப்படி தோத்துட்டாங்கன்னா 3 in a trot ஹோம்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஃபார் தேர் கேம்பெயின். பொறுத்து பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து எல்எஸ்டிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஒரு பவுலர் வந்து உள்ள வராருங்க. மயங்க் யாதவ் இஸ் பேக் ஆஃப்டர் அவ்வளவு பேர் ஹைப் அப்புறம் மயங்க் யாதவ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மயங்க் யாதவ் வந்துட்டாருங்க எல்எஸ்டிக்குள்ள. சோ இனிமேட்டு வந்து அந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வந்து எப்படி இருக்க போகுது? எல்எஸ்டி இன்னுமே ஏற்கனவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்ல வந்து சேனல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்எஸ்டி வேஸ்ட்டுங்க போக மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்எஸ்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் அண்டர் டாக்ஸ் திஸ் சீசன். அவங்க போலிங் நல்லா இருக்கு. திக்வேஷ் ரதி நல்லா போறாரு. சர்துல் தாக்கூர் அங்க இது பண்ணாலும் நல்லா போடுறாரு. சோ இப்ப மயங்க் யாதவுமே ஒரு அடிஷனா வரும்போது இன்னும் நல்லா ஒரு பவுலிங் லைனப்பா தான் இருக்கும் எல்எஸ்டிக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கேன் தே மேக் இன்டு பிளே ஆஃப்ஸ்னு சொல்லிட்டு. சோ அவ்வளவுதான் ஐபிஎல் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். பரத்து
எஸ். ஓகே. ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரிஸ் ஆகஸ்ட் நடக்க போகுது. அது வந்து பேசிட்டு இருந்தாங்க பரவாயில்ல பிக்சர்ஸ் இந்த வீக் வந்துடும் அப்படின்ட்டு இந்த வீக் வந்துருச்சு. 3 ODIs அண்ட் 3 T20s இந்தியா வந்து பங்களாதேஷ்ல போய் ஆட போறாங்க. அதே ஆகஸ்ட் டைம்ல ஏஷியா கப்பும் வரப்போகுது T20 ஃபார்மேட்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் ரிகாஸ் எல்லாம் இருக்கும் இந்த சீரிஸ் அப்படின்றது வந்து எல்லாம் பாக்குறாங்க. ஸோ எஸ் அந்த பிக்சர்ஸ் நாங்க போடுறோம் பாருங்க. ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் மார்ச் அதை வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து தட்டி பறிச்சிட்டாரு ஃபார் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. ஐ திங்க் லீடிங் ரன்ஸ் கூட தான் முடிச்சிருந்தாரு நினைக்கிறேன் அந்த சீரிஸ்ல. சோ அதுக்காகவே வந்து மார்ச் மந்தோட ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு பேசுறப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச அந்த இந்தியன் டீமோட ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸா இருந்த அபிஷேக் நாயர் ஒரு பேட்டிங் கோச். அவர் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் இல்ல, பட் அந்த டீம்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. KL ராகுல் சொன்னாரு திரும்ப டீமுக்குள்ள வந்தப்போ அந்த அபிஷேக் நாயர் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஹி வாஸ் த மெயின் ரீசன் வை ஐ அடாப்டட் மை செல்ஃப் இந்த நம்பர் 6 நம்பர் 7 பொசிஷன் சொல்லியிருந்த அப்படிப்பட்ட அபிஷேக் நாயரை இந்தியன் டீம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் சாக் பண்ணிருக்காங்க. ரீசன்ஸ் அன்னோன். இதுதான் ரீசன் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே ரூமர்ஸ் மாதிரி தான் இருக்கு. என்ன ரீசன் எது ரீசன்றது எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியல. அதான் உண்மை. தெரிஞ்ச உடனே நான் வந்து அப்டேட் பண்றேன். இல்ல உங்களுக்கு தெரியும் நாங்க மிஸ் பண்றோம்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. அபிஷேக் நாயரை சாக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். ஓகே, நம்ம அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போனீங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இஸ்லாமாபாத் யுனைடெட் போன தடவை டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்த டீம் இப்போவுமே அவங்க ஆக்சுவலி 3 out of 3 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சஹிப் ஜாதா ஃபரான் அப்படின்னு ஒரு ஓப்பனர் அவருக்கு ஒரு சூப்பரான பாகிஸ்தான் T20 கப்புங்க. சும்மா சொல்ல 29 years ஆகுது. இஸ் நாட் அன் யங்ஸ்டர் அண்ட் ஆல். பட் அவர் 4 100 அடிச்சிருந்தார் அந்த டோர்னமெண்ட்ல. அவுட் ஆஃப் 7 matches 400. ஃபைனல்ஸ்ல மட்டும் அன்பார்ச்சுனேட்லி சொதப்பிட்டாரு. பட் அவருக்கு சூப்பரான ஒரு டொமஸ்டிக் சீசன். அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி PSLலயும் செம்ம இன்னிங்ஸ். நீங்க ஒரு பேட்டிங் ஸ்டைல பாருங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாகிஸ்தான் பிளேயர் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரசிக்கிறேன். அப்படி இருந்துச்சு அவர் பேட்டிங் வந்து ஒரு பயம் இல்லாம, அதாவது ரெண்டுமே ஒரு பிளிக் ஷாட் ஒன்னு அடிச்சிருப்பாரு. அந்த அவர்தான் அதான் அசால்ட்டா அப்படியே கேஷுவலா ஒரு பிளிக் ஷாட் செம்மையா இருந்துச்சு. எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. நல்லா இருக்குங்க. அவர் டைமிங் நல்லா இருக்கு. அவர் வந்து இந்த கவர் டிரைவ்ஸும் சூப்பரா ஆடுறாரு. எல்லாமே அவர் எல்லா ஷாட்ஸ் பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கு. வெரி குட் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர் ஃபார் பாகிஸ்தான் சொல்லலாம். ஃபியூச்சர்னு சொல்றப்போ பாபர் அஸ்ஸாம் உடைய ஃபார்ம் மறுபடியும் ஒரு கேள்விக்குறி. அவரு பாகிஸ்தான் T20 கப்லயும் சரியா ஆடல. அவர் வந்து பாகிஸ்தானுக்குமே சரியா ஆடல அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. PSL அவர் கம்பேக் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் 200 ஈஸி அடிக்கிறாங்க. 220 230 எல்லாம் போகுது. சேஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவரு மட்டும் பாத்தீங்கன்னா 5 run 10 run அவுட் ஆயிட்டு இருக்காரு. ரொம்பவே புவரான ஒரு டைம் ஃபார் பாபர் அசாம். ஐ ஹோப் ஜஸ்ட் எப்படி நம்ம ரோஹித் சர்மா சொல்றோமோ அதே மாதிரி அதை ரெக்கவர் பண்ணி வருவாருன்ற ஒரு ஹோப் தான் கொடுக்க முடியும். வேற எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ரிஸ்வான் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இஸ் கூட செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் செஞ்சுரி அடிச்சாரு. செகண்ட் மேட்ச்ல ஒன்றும் பண்ணல. பட் he became the first player for in this season to score a century in PSL. அதை சூப்பரா கவுண்டர் பண்ற மாதிரி ஜேம்ஸ் வின்ஸும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அதே மேட்ச்ல. சேஸும் பண்ணாங்க 230+. நல்லா போகுதுங்க பாகிஸ்தான் சூப்பர் லீக். என்டர்டைனிங்கா போகுது. நான் அப்படியே IPL பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபேன் கோட் பக்கம் தாவிடுவேன் அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. நம்ம ஊர் டேரல் மிச்சல் இருந்தார்ல, அங்க போயிட்டு ஒரு 78 run அடிச்சாரு. ஆமா, அவரும் நல்லா ஆடுறாரு. வந்து பட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவர் சும்மாவே பாகிஸ்தான்ல போய் நல்லா அடிப்பாருங்க. நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் பாகிஸ்தான் போனாலே நல்லா அழுவாரு டேரல் மிச்சல். நம்ம அடுத்த இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா நம்ம போன வீக்லி வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு குவாட்ராங்குலர் சீரிஸ் போகுது. ஹாங்காங், குவைத், கத்தார், நேபாள் ஆடுறாங்க. அதுல நேபாள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க நேபாளும் சரி குவைத்தும் சரி சூப்பரா டாமினேட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க. ஃபைனல்ஸ்லயுமே செம்மையான ஒரு மேட்ச். லைக் எப்படி சொல்றது, ப்ராப்பர் சினிமான்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்ச் மாதிரி போச்சுங்க. 180 ஏதோ சேஸ் பண்ணோம் நேபாள். ஆரம்பத்துல அவங்க 35-5 ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் நேபாள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்றப்போ ஆல் ஆஃப் சடன் பசீர் அகமதுன்னு ஒருத்தர் வந்து செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு. கடைசியில 1 over 10 runs இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் 6, 5 balls 4 runs முடிச்சிருவாங்க நேபாள். லாஸ்ட் விக்கெட் முடிச்சிருவாங்க நேபாள்ன்றப்போ கரெக்டா ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. So Kuwait won the match by 4 runs or 3 runs I think. But like குவைத்மே ஒரு சம அசனன்சில இருக்காங்க. நம்ம எப்படி நேபாள் பார்த்தோமோ அதே மாதிரி குவைத்துமே ஒரு நல்ல டீம் வச்சிருக்காங்க. ஏசியன் சர்க்கிள்ல அந்த ஒரு எமர்ஜிங் டீம்ஸ்ல நேபாள் குவைத் 2 பேருமே டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ எஸ் அந்த டோர் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து உமன்ஸ் கிரிக்கெட்ல பெருசா அப்டேட் இல்ல. இருக்கிற நம்ம ஒரே ஒரு அப்டேட் பண்ண வீக்லி பீரியட்ல பார்த்தா அதே அப்டேட் தான். அந்த உமன்ஸ் குவாலிஃபயர்ஸ் வேர்ல்ட் கப்காக அது போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதுலயுமே வெஸ்ட் இண்டீஸ் நம்ம சொன்னோம்ல போன தடவை தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் ஸ்காட்லாந்து அப்படின்ற மாதிரி. திரும்ப அவங்க இன்னொரு மேட்சும் தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலி. மீன்வைல் பாகிஸ்தான் பேசும்போது they are the top of the table. they yet to lose a match. அண்ட் பங்களாதேஷ் செகண்ட்ல இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மேட்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் பாகிஸ்தான். ஸோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்லைக் தேர் மென்ஸ் டீம், உமன்ஸ் டீம் வந்து ஹோம் கண்டிஷன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான். So yes, பாப்போம். I think Pakistan most likely to qualify and apart from them I think Bangladesh or West Indies might also qualify. எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்லி வீடியோல தெரிஞ்சிரும். மோஸ்டா அதுக்குள்ள முடிஞ்சிரும். சோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீக்லி வீடியோ எபிசோட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும். ஸோ வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸோட நிறைய சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்றோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மேலும் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க IPL ஃபுல்லா.
சோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு கிரிக்கெட் டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.